உங்கள் வீடுகளில் குடும்ப ஜெபம் இருக்குதா? 2 நேரம் பண்ணணும். 2 நேரம் பண்ணாட்டி அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது எல்லாரும் குடும்பமாக தான் உட்காந்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு ஜோம் பண்ணாலும் சரி, ஜோம் பண்ணிட்டு சாப்பிட்டாலும் சரி. காலையில் சில நேரம் முடியாது, மதியமும் முடியாது, பிள்ளைங்க ஸ்கூல் போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நைட்டு அதை நம்ம வச்சுக்கலாம். நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், குடும்பமாக ஜோம் பண்ணிட்டு படுக்கிறத கண்டிப்பாக குடும்பத்துக்காக அந்த நேரத்தை எல்லா தாய் தகப்பனும் ஒதுக்கியே ஆகணும். ஆண்டவரை வேறு எப்படி நான் பிள்ளைகளுக்கு காட்ட முடியும்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட்டிகிட்டு வர்றது, இல்லைன்னா படிக்கட்டுன்னு விட்டு போட்டு வர்றது, ஆன்லைனில் பார்க்குறது, ஏதோ ஒரு நாள் டீன்ஸ் மீட்டிங்கு, சண்டே ஸ்கூலு ஒரு நாள் அட்டன் பண்ணுறது எப்படி அவங்களுக்கு பத்தும்? குடும்பமாக உட்காந்து ஜோம் பண்ணி நமக்கு தெரிஞ்ச வசனத்தை வாசித்து, நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி, இல்லை ஒரு சாட்சியை சொல்லி, இல்லை ஒரு சம்பவத்தை சொல்லி, அவர்களுக்குள்ள நாளுக்கு நாள் விதைச்சா மட்டும்தான் இந்த நீதிமான ஆண்டவரை பார்ப்பார். இந்த திராட்சை கொடி ஆண்டவரை டிபெண்ட் பண்ண முடியும். இந்த ஒலிவ மரம் கண்டு ஆலயத்தில் பட முடியும். இல்லாவிட்டால் எதிர்காலம் இல்லை. ஏன்னா ஆண்டவரை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லாரும் வாழ்கிற மாதிரி சம்பாரிச்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும், வீடு கட்டணும், இந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை என்ன அழைக்கலை. சம்பாரிப்பு எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. Give much importance to your family to go towards God. ஆண்டவரை நோக்கி போகிறதுக்காக அந்த குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும்.